நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அகிலா இதயத்துல நினைச்சிட்டு இருக்க என் மாப்பிள்ளை சித்துவ என் கல்யாணிக்காக விட்டு கொடுக்கணும். பாலா, உனக்காகவும் தான் 12 வருஷம் நான் தண்டனை அனுபவிச்சிருக்க. அதுக்கு பிரதிபலனா நான் கேட்கல. நான் அதிகமா பாசம் வச்சிருக்கிற என் பொண்ணு என்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்காக அவ ஆசையை நான் நிறைவேற்றி கொடுக்கணும். ஜித்துவ கல்யாணம் பண்ணலனா கல்யாணி உயிரிடவே இருக்க மாட்டா. இத பத்தி பேசுறதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு அகிலா மனசை மாத்திட. சூரஜ், இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. கல்யாணியை உன் பொண்ணாதானே நீ வளர்த்த, அவளையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும். அந்த ஆள் பழைய உறவை கண்டினியூ பண்ண வந்திருக்கானா? பையன் ஒரு கொலையாளி ஆக கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆள் இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாது. டேய் வினு, மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்க இங்க பத்திரமா வச்சிருக்கிறது என்னோட அப்பாவை தான். நீங்க வேணா அதை ஈஸியா மறந்துடலாம். ஆனா என்னோட இதயத்துல இப்பயும் இருக்கு. என் அப்பாவை கொலை பண்ண அந்த ஆளை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதோ இந்த உலகத்துல என் அப்பாவை தவிர நீங்க வேற யார வேணாலும் புருஷனை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஆள் மட்டும் வரவே கூடாது. வந்தானா ஒரே நாள் அது எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவேன். அவன் யார பத்திமா பேசிட்டு போனா? யாருமா இங்க வந்துட்டு போனாங்க? கல்யாணியோட அப்பா சூரஜ் அங்கிளா? வினுக்கும் அங்கிளுக்கும் நடுவுல ஏதாவது?
நல்ல வேலை. அவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. இப்போ ஒன்னு நினைக்கும் போதுதாம்மா எனக்கு டென்ஷனா இருக்கு. நம்ம ஆசைப்பட்டதை நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்து தரணும். நம்மளுடைய வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ணிட்டே வருதுமா. அம்மா நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. உங்களோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் நான் ஜித்து மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போவேன். என்ன இந்த வார்த்தை போதுமா? பார்த்து காலுக்கு கீழே இருக்கிற மண்ணை வழுக்கும் போது நம்மளால எப்படிமா தாங்கி பிடிக்க முடியும்? அடைஞ்சு போன மனசை எப்படிமா சாந்தப்படுத்த முடியும்? நீயும் உன் குழந்தைங்களும் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு வேணுவை கொலை பண்ண குற்றத்தை வேணும்னு ஏத்துக்கிட்ட. இப்போ இந்த நிமிஷம் ஒரு அப்பாவோட கடமையை நிறைவேற்றணுங்கிற முறையில் உங்ககிட்ட கையாந்துற. அகிலா இதயத்தில் நினைச்சிட்டு இருக்க என் மாப்பிள்ளை ஜித்துவ என் கல்யாணிக்காக விட்டு கொடுக்கணும். தயவு செஞ்சு அகிலா மனசை மாத்திட. ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும். ஜித்து மாமா வேண்டாம். ஜித்து மாமா விடுங்க. மாமா விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஜித்து மாமா வேண்டாம். நான் பிரீத்தி ஆண்டி கிட்ட சொல்லதான் போறேன். இனி பயப்பட எதுவும் இல்லை. இவங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியா? தண்ணி குடிக்கும்போது நிறையவே குடிக்கணும், சரியா? கொஞ்ச நாளைக்கு உடம்பு வீக்கா தான் இருக்கும். ஸ்லீப்பிங் பில்ஸ் அதிகமா வாங்கி வீட்ல வைக்காதீங்க. தேவையான பில்ஸை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இத்தனை வருஷத்துல இவ இந்த மாதிரி பண்ணதில்ல. இனி கவனமா இருக்கும். முன்ன மாதிரிலாம் கிடையாது. பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு தான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. லைஃப் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு தெரியாதவங்களுக்கு ஒரு தேவையில்லாத முடிவெடுக்க கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் போதும். நான் இல்லாததால அவ இஷ்டப்படி வாழ்ந்து பழகிட்டா டாக்டர். நாம நினைச்சது கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாது. அதை விட நல்லதை கண்டுபிடிக்கிற முயற்சியில நாம இறங்கணும். நான் இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். எங்க கிட்ட இருக்க எல்லா சொத்துக்கான வாரிசு இவதான். குடும்பத்துல விரிசல் ஏற்படாம இருக்க கல்யாணியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள கல்யாணியோட ஹெல்த் பேக் டு பேக் நார்மல் ஆயிடும். ஆனா மென்டல் ஹெல்த் படி நீங்க 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன். என் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்க கொடுக்குற மெடிசன்ஸால மட்டுமே முடியாது. நீ இப்படி விரக்தியெல்லாம் பேசாதம்மா.
உன் கூட இந்த பாட்டி இருக்க உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு நான் தான் சொன்னலம்மா. டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்கு முன்னாடி சூரஜ் நீங்க என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். நான் வரேன் டாக்டர். சரி. ஓகே. கல்யாணி வா. நான் பேக் எடுத்துட்டு வரேன். நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்க. உங்க பிளட் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட யாராவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்களா? இல்ல. உங்களை பயமுத்துறதுக்காக இந்த கேள்வி கேட்கல. ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி பழக்கப்பட்டவங்க மறுபடியும் தற்கொலை பண்ணிக்காம இருக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். சொல்ல போனா உங்க ஃபேமிலியில வேற யாராவது இந்த மாதிரி ஒரு மென்டல் பிரஷர் கண்டிப்பா வந்திருக்கும். என்னோட ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு டாக்டர். கல்யாணியோட அம்மா தானே? அவளும் 1-2 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. ஆனா ஏன் உங்ககிட்ட இத பத்தி கேட்கும்போது சொல்லவே இல்ல? எனக்கு அது ஞாபகத்துக்கே வரல டாக்டர். சி மிஸ்டர் சூரஜ், கல்யாணியோட மனசுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நான் போல்டா இருக்கேன், நான் ரொம்ப தைரியசாலின்னு காட்டிக்கிட்டா கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க மனசளவுல ரொம்ப பலவீனமானவங்க. அவங்க வாழ்க்கை இல்லாம போறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களே போதும். குறிப்பா சொல்லணும்னா தான் ஆசைப்பட்டது நடக்காம போகும்போது தான் நடக்கும். மத்தவங்க மேல இருக்க பகையை தீக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தேர்ந்தெடுக்கிற வழிதான் சூசைட். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நல்லபடியா கேர் பண்ணணும். பிரீத்தி, டோர் லாக் பண்ணவே இல்ல. மேல வா. எப்ப பார்த்தாலும் மேலேயே அடைஞ்சிருக்காது, கீழே வா. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட விஜிலன்ஸ் ஒப்படைச்ச 2 லட்சத்தை இந்த வீட்ல இருந்து எடுத்ததுதான் உனக்கு எதிரான பெரிய ஆதாரம். கேஸ் நடக்கட்டும். நான் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. என் முன்னாடி வர ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒரு குடும்பத்தோடையோ நம்பிக்கையோடையோ சமுதாயத்தோடையோ பரிதாபமான சூழ்நிலையா கூட இருக்கலாம். அந்த ஃபைல் மேல கை வைக்கும்போது நேர்மையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். நீ என்னதான் நேர்மையா இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டினா நம்ம மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சமும் மதிக்க மாட்டாங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் நாம இழந்ததை திரும்ப கொண்டு வரவே முடியாது. நான் யார்கிட்ட இருந்தும் பணம் வாங்கவே கிடையாது. அரசாங்க அதிகாரி தான் அதை பத்தி சொன்னாங்க, கேஸை சார்ஜ் பண்ணாங்க. நான் தப்பு பண்ணல அப்படின்னு கண்டிப்பா கோர்ட் நிரூபிக்கும். சும்மா நிரூபிக்க முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த 2 லட்சத்தை வினுதா கொண்டு வந்து இங்க வச்சான்னு கோர்ட்ல நிரூபிக்கணும். அதுக்கு அவன் வாக்குமூலம் கொடுக்கணும். இந்த விஷயத்துக்காக அவமானமும் அசிங்கமும் எனக்கு நிறையவே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு பதிலா அவனை இந்த விஷயத்துல இழுக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய முடிவு. என்ன மாதிரி ஒரு ஆபீசர் தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு தோணுச்சுன்னா, லஞ்சம் வாங்கின கேஸ்ல என்ன வேணும்னு மாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தா இந்த கேஸ்ல இருந்து என்ன விடுதலை பண்ணிடுவாங்க.
நீ இங்க வந்தது கேஸ பத்தியோ சஸ்பெண்ட் பத்தியோ பேசுறதுக்காக வரலன்னு எனக்கு தெரியும். சூரஜன் இங்க வந்தாரா? தான் பெத்த பொண்ணோட எதிர்காலத்துக்காக ஒரு அப்பாங்கிற முறையில அவர் இங்க வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணாத தப்புக்காக 12 வருஷம் தண்டனை அனுபவிச்சதுக்கு பிரதிபலனா என் பொண்ணுடைய காதல கேட்டது என்னால சகிச்சுக்க முடியல. லஞ்சம் வாங்கின கேஸ்ல சஸ்பெண்ட் ஆனதை பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. சூரஜ் என்கிட்ட கேட்ட அந்த விஷயம் என்ன இப்ப நடுங்க வைக்கதா. எல்லாரும் உங்க தேவைக்காக சுயநலமா தான் இருப்பாங்க. பழசெல்லாம் மறந்துடுவாங்க. வாழ்க்கையில நீ எவ்வளவோ சகிச்சுக்கிட்ட, விட்டு கொடுத்துட்ட. இதுக்கப்புறம் யார்கிட்டயும் சென்டிமெண்ட்டை காட்டாத. ஒரு தப்பான முடிவெடுத்ததுனால உன்னோட வாழ்க்கையே வீணா போச்சு. அந்த நிலைமை உன் பொண்ணுக்கு வரக்கூடாது. அவ மனசுல அவ யார விரும்புறாளோ அவனை தான் அகிலா கல்யாணம் பண்ணிப்பா. மத்தவங்களுக்காக நீ விட்டு கொடுக்கற பழக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு உன் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நீ மனசு மாறாம இருந்தா போதும். கல்லு அக்கா, வெளியில கூட வராம இங்கேயே படுத்துட்டு ஜாலியா இருக்கீங்களா? அக்கா, யார தேடுறீங்க? ஜித்து மாமா வரலையா? எப்படி வருவாரு? அப்படி ஒரு வேலை தானே நீங்க பண்ணிருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு மேல இருக்க கோவத்துக்காக நீங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணீங்க? சூசைட் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. அப்புறம் சும்மா இருக்க போர் அடிச்சதுனால ஒரு வெரைட்டிக்காக இதை நான் பண்ணேன். உங்களை அக்கானு கூட பார்க்க மாட்டேன், நானே அடிச்சிருவேன். நீ அடிடி, நான் சொன்னதுதான் உண்மை. ஆனா ஒரு தப்பு நடந்து போச்சு. ஒரு ஆள் சாகுறதுக்கு எத்தனை தூக்க மாத்திரை சாப்பிடணும்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்றதுக்கு மறந்துட்டேன். கவுண்டிங் மிஸ் ஆனதுனால இதோ இப்போ முன்னாடி உயிரோட இருக்கிற போனமா இப்ப உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க விளையாட்டுத்தனமா பண்ண காரியத்தால நானும் ஜித்து அண்ணனும் உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா ஏன் ஜித்து மாமா என்ன பார்க்க வரவே இல்ல? அவர் வேணும்னு தான் வராம இருக்காரு. ஜித்து அண்ணா கிட்ட எதையுமே மறைச்சு வைக்காம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ற நீங்க இப்படி ஒரு அவசர முடிவு எடுத்ததுனால எங்க எல்லார விட ஜித்து அண்ணன் தான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்க மேல கோவமா இருக்காரு. நான் சூசைட் அட்டென்ட் பண்ண தெரிஞ்சதும் மாமாவோட கலந்து கண்ணீர் வந்துச்சா? அவர் அழுதாரா என்ன? அப்படின்னா நான் செத்தாலும் அழுகவும் வருத்தப்படவும் ஆளுங்க இருக்காங்கல்ல. அக்கா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் தாண்டி அவர் உங்ககிட்ட ஃப்ரெண்டா தானே பழகுறாரு. ஜித்து அண்ணா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் இருக்கு? எனக்கு அப்ப அந்த மாதிரி தோணுச்சு. அதை தவிர வேற எந்த ரகசியமும் எனக்குள்ள இல்ல. உண்மையை சொல்லுங்கக்கா, நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? நீ இன்ஜினியரிங் தானே படிக்கிற, ஜேர்னலிஸ்ட் ஒன்னும் படிக்கலையே. இந்த மாதிரி திருவி கேக்குற? இல்ல, பிரேக்கப் ஆனதுனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களோன்னு. ஓ அப்படியா? நீ யூகிச்சது உண்மைதான். நான் ஒருத்தனை பைத்தியமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஏமாத்திட்டான். அதனால மனசுன்னு வந்து நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். என்ன, உனக்கு திருப்தி தானே? என்ன கிண்டலா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. நான் சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. இந்த ஜெனரேஷன்ல ஒரு லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்றதுக்கு பதிலா சூசைட் பண்ணிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களாக்கா? நான் பண்ணது பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலாம். இப்போவாது உங்களுக்கு தோணுச்சே. ஆனா சாக வேண்டியது இன்னொரு ஆளு. அப்பதான் நான் ஆசைப்பட்ட அந்த ஆளை எனக்கு சொந்தமாக்க முடியும். சூரஜ் அங்கிள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அம்மா கவலையா இருக்காங்க. உன் தம்பி உங்க அம்மா கிட்ட தேவையில்லாத கேள்வியை கேட்டிருப்பான். இல்ல, அப்படிலாம் இருக்காது. என்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா அம்மா மனசுல இருக்கு. நீ என் மேல கோவப்பட மாட்டேன்னா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? நான் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேனா? அப்படி இல்ல, ஒருவேளை நீ இதை கேட்கும் போது நீ கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கோவப்பட மாட்டேன், நீங்க கேளுங்க. சூரஜ் அங்கிளையும் கல்யாணியும் உன்னால ஏத்துக்க முடியுமா? இல்ல, எனக்கு புரியல. இங்க பார்,
உன் அம்மாக்கும் சூரஜ் அங்கிளுக்கும் நடுவுல நம்ம லவ்வை விட அவங்க லவ் டீப்பா இருந்ததுன்னு நான் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். பல காரணங்களால அவங்க தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்க. யாரோ பண்ண சூழ்ச்சினால சூரஜ் அங்கிள் ஜெயிலுக்கு போயிட்டாரு. தண்டனை முடிஞ்சு இப்ப திரும்ப வந்திருக்காரு. நம்ம 2 பேரும் பாலா ஆண்டியும் சூரஜ் அங்கிளையும் ஒண்ணு சேர்த்து வச்சா என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.